ஹே காய்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பாலிட்டி அந்த டாப்பிக்கில் ப்ரீஆம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீஆம்பிள்னால் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ப்ரீஆம்பிள்னால் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகேவா? நீங்கள் மொத்த கான்ஸ்டியூஷனையும் வாசிக்கணும்னு தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ப்ரீஆம்பிளை படித்தாலே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் இந்த ப்ரீஆம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ப்ரீஆம்பிள் அப்படிங்கிற இந்த ஐடியா, நம்மளும் ப்ரீஆம்பிள் வைக்கலாம் கான்ஸ்டியூஷனில் அப்படிங்கிற ஐடியா எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. இது ஃபேக்ட்ஸு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து ப்ரீஆம்பிள் அப்படிங்கிற ஒரு ஐடியா எடுக்கப்பட்டது. ஓகேவா? இப்போ நீங்கள் என்சிஆர்டிஸ் புக்கில் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேஜஸில் உங்களுக்கு ப்ரீஆம்பிள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். ப்ரீஆம்பிள் நான் என்ன சொன்னேன்னா, ப்ரீஆம்பிளுங்க ஐடியா யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் இருந்து. ஓகேவா? உள்ள ப்ரீஆம்பிளுக்கு உள்ள கண்டென்ட் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேருஸ் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று உண்டு. ஓகேவா? அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையெல்லாம் சுருக்கி மினிமைஸ் பண்ணி தான் இந்த ப்ரீஆம்பிள் எழுதியிருக்காங்க. ஓகேவா? இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியால் எப்போ அடாப்ட் பண்ணப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா, ஜனவரி 22, 1947 இது அடாப்ட் பண்ணாங்க. ஓகேவா? இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 22, 1947. ஓகேவா? ஃபேக்ட்டு. ஸோ மறந்துடாதீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ப்ரீஆம்பிள் எப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியால் அடாப்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது கேட்டாங்கன்னா ஜனவரி 22, 1947. ஓகேவா? இப்போ இந்த ப்ரீஆம்பிளில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் ஃப்ரம் விச் த கான்ஸ்டியூஷன் டிரைவ்ஸ் இட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த கான்ஸ்டியூஷன் அதுக்குரிய உரிமைகளை எங்கேருந்து டிரைவ் பண்ணியிருக்கு, எங்கேருந்து எடுத்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஆப்ஜெக்ட்ஸ் விச் த கான்ஸ்டியூஷன் சீக்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் ப்ரமோட். அது என்ன ப்ரமோட் பண்ணுது, என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அப்படிங்கிறத அந்த மொத்த நான் சொன்னேன், மொத்த கான்ஸ்டியூஷனும் வாசிக்க தேவையில்லை. இதை வாசித்தாலே எதை அதை ப்ரமோட் பண்ணுது, எதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வருது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம முழு ப்ரீஆம்பிளையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கலாம். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இதுதான் அப்போது பீப்புள் தான் அதுக்குரிய உரிமைகள். ஓகேவா? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சோலம்லிக்கு மீனிங் பார்த்திங்கன்னா புனிதமான அப்படின்னு தமிழில் மீனிங். ரிசால்வ்ட் டு த கான்ஸ்டியூட் இந்தியா இன்டு எ சோவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் and to secure all its citizens. ஓகேவா? ஜஸ்டிஸ் என்னென்ன ஜஸ்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், இந்த 3 ஜஸ்டிஸும். லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்ப்ரெஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் ஒர்ஷிப். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு ப்ரமோட் அமாங் ஆல் தெம். ஓகேவா? ஃபெட்டர்னிட்டி, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. இன்னவர் கான்ஸ்டியூட் அசம்பிளி ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 26 நவம்பர் 1949. ஓகேவா? ஹியர் பை அடாப்டட் அண்ட் எனாக்டட் அண்ட் கிவ் டு அவர் செல்ஃப்ஸ் திஸ் கான்ஸ்டியூஷன். மக்களாகவே எழுதி நமக்கே அதை வச்சுக்கிட்டோம். ஸோ அவர் செல்ஃப் திஸ் கான்ஸ்டியூஷன். ஓகேவா? இது என்ன சொல்லுவாங்க, கான்ஸ்டியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணி எனாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வராங்க. 26 நவம்பர் 1947. ப்ரீஆம்பிள் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியால் எப்போ அடாப்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 22, 1947. ஓகேவா? 2 டேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம கான்ஸ்டியூஷன் எப்போ பவருக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஜனவரி 26, 1950. நம்ம அதை தான் ரிப்பப்ளிக் டேயாக கொண்டாடுதோம். ஓகேவா? ஸோ இந்த 3 டேட் சொல்லியிருக்கேன். மொத்தம் இந்த 3 டேட்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரீஆம்பிளில் ஃபுல்லாக உள்ளே இருக்கிறது என்னென்னலாம் சொல்ல வராங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். சொன்னேன் ஃபஸ்ட்டு, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, அல்டிமேட் சோவர்னிட்டி ஆஃப் த பீப்புள் of India and the
ரெஸ்ட் ஆன் த அத்தாரிட்டி. பீப்புள் ஆஃப் இந்தியா அவங்ககிட்ட தான் எல்லா பவருமே இருக்குது. அத்தாரிட்டி அவங்ககிட்ட தான் முழு உரிமைகளும் இருக்குது. சரியா? அதனால தான் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்காங்க ப்ரியாம்பிளில். அப்புறம் பார்த்திங்கன்னா சோவர்னிட்டி. சோவர்னிட்டிக்கு நீங்கள் தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை அப்படிங்கிறது மீனிங். இறையாண்மைனா சுப்ரீம் பவர். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நம்ம விடுதலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரி வந்து ஒரு சாவரின் கண்ட்ரி கிடையாது. ஏன்னா ஒரு எக்ஸ்டர்னல் பவர் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிச்சு. ஆனால் விடுதலை கிடச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம சாவரின் கண்ட்ரி. நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு எந்த பவரும் கிடையாது. ஸோ நாட் சப்ஜெக்டட் டு த கண்ட்ரோல் ஆஃப் எனி அதர் ஸ்டேட் ஆர் எக்ஸ்டர்னல் பவர். நம்மளே பவர் டு லெஜிஸ்லேட், நம்மளே நம்மளுக்கு லா மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல வருது. இதுதான் சோவர்னிட்டி அப்படிங்கிறதுக்கு மீனிங். சோசியலிஸ்ட். சோசியலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமதர்மவாதி. ஓகேவா? நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சமதர்மவாதினாலும் இது என்ன சொல்லுவாங்கன்னா எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல் பை ஸ்டேட். இப்போது நீங்கள் சைனா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். சைனா வந்து ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரி. அங்கே வந்து ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து இருக்காது. ப்ரைவேட் செக்டார்ஸ் இருக்கும், ஆனால் அதை மெயினாக கண்ட்ரோல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. ப்ரைவேட் தனியாக நம்ம கடை வைக்கணும்னா வச்சுக்கலாம், ப்ரைவேட்டாக கம்பெனி ஆரம்பிக்கலாம். ஸோ இந்தியா வந்து இப்படி இருக்குது. ஆனால் எப்போ நம்ம வந்து ப்ரைவேட்டைசேஷன் உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி ரிஃபார்ம் 1991 நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம எக்கனாமியை வந்து ஓப்பன் பண்ணி ப்ரைவேட்டைசேஷன் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டே எழுதுனதுனால இந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து உள்ளே இருக்குது. எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல்டு பை ஸ்டேட்ஸ். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா செக்குலர். செக்குலர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா மத சார்பற்ற நாடு. ஓகேவா? இந்தியாவுக்கு வந்து எந்த மதமும் சொந்தம் கிடையாது. ஓகேவா? அதான் சொல்ல வராங்க. எல்லா மதத்தையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணாங்க. இந்தியா ஸ்டேட் வந்து இர்ரிலிஜியஸ் ஆர் ஆன்டி ரிலிஜியன். ஓகேவா? எதிர்ப்பாகவும் கிடையாது, ஆனால் சப்போர்ட்டும் கிடையாது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. நம்ம எந்த மதத்தினாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 3 வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோவர்னிட்டி, சோசியலிஸ்ட், செக்குலர். இதை வந்து கேட்கலாம். இந்த வார்த்தை அரேஞ்ச்மெண்ட்டு கேட்கலாம். ட்ரிபிள்எஸ் இந்த வார்த்தை கரெக்டாக இதே மாதிரி தான் அரேஞ்ச் ஆகிருக்கணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெமோக்ராட்டிக்னு பார்த்திங்கன்னா ஜனநாயக நாடு. ஜனநாயகம்னா என்னது? மக்கள் ஆட்சி. ஓகேவா? இப்போது யூகே எடுத்துக்கோ எங்கள் எக்ஸாம்பிளுக்கு. அங்கே வந்து குயின் தான் இன்சார்ஜ். குயினுக்கு கீழே தான் மற்ற எல்லாருமே இருப்பாங்க. ஓகேவா? ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து பிரசிடெண்ட் இருக்காங்க. பிரசிடெண்ட்டை யார் எலெக்ட் பண்ணா? நம்ம எம்பிஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க தான் எலெக்ட் பண்ணாங்க. அந்த சீஃப் மினிஸ்டர்ஸும் எம்பியும் பீப்புள் தான் எலெக்ட் பண்ணாங்க. ஸோ பிரசிடெண்ட்டை வந்து இன்டைரக்டாக நம்ம தான் எலெக்ட் பண்ணோம், பீப்புள் தான் எலெக்ட் பண்ணாங்க. ஓகேவா? அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. ஓகேவா? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள். இப்போது ராஜ்யசபாலெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்காங்க. லோக்சபாவில் பீப்புள் நம்மளே ரெப்ரசன்ட் பண்ணோம் அவங்கள. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பீப்புள் தான் அவங்கள வந்து ரெப்ரசன்ட்டே பண்ணதோம். ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். கவர்மெண்ட் நம்மளுக்கு எதுவும் பண்ணலாம், நம்ம கேள்வி கேட்கலாம். இல்லாட்டா அடுத்த டைம் அவங்களுக்கு ஓட்டு போடாமல் அவங்கள தோக்கடிக்கலாம். ஸோ ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். அவங்க வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அடுத்து அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு த லெஜிஸ்லேட்டிவ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு தனியாக இருப்பாங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவாக இருப்பாங்க. மினிஸ்டர்ஸ்லாம். லெஜிஸ்லேச்சர் வந்து லா மேக் பண்ணுவாங்க. 2 பேருமே ஆனால் எம்பிஸ் தான். மினிஸ்டர் தனி, எம்பி தனி. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த எம்பிக்கு வந்து இந்த மினிஸ்டர்ஸ் வந்து பதில் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து லாவை எக்ஸிக்யூட் பண்ணவங்க மினிஸ்டர்ஸ். இவங்க மேக் பண்ண லாவை அவங்க சரியாக எக்ஸிக்யூட் பண்ணலன்னா அவங்க வந்து கேள்வி கேட்கலாம். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரிபப்ளிக். ரிபப்ளிக்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா குடியரசு. நம்ம குடியரசு தினம் கொண்டாடுதோம், ரிபப்ளிக் டே கொண்டாடுதோம். ஓகேவா? கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு பவர், ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எலெக்டட் பர்சன்ஸ். ஓகேவா? ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னா கண்ட்ரி. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசிடெண்ட் வந்து ஒரு எலெக்டட் பர்சன்ஸ் ஒன்லி ஃபார் த ஃபிக்ஸட் டைம். அவர் வந்து கண்டினியூஸாக இருக்க மாட்டார். இப்போ சவுதி அரேபியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா கிங் வந்து ரூல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஊரில் அப்படி கிடையாது. ஒன்லி ஃபார் த ஃபிக்ஸட் டைம். 5 இயர்ஸ் கழிச்சு மாறிடுவாங்க. பீப்புள் தான் எலெக்ட் பண்ணாங்க. அதனால தான் ரிபப்ளிக். ஓகே? ரிபப்ளிக் மீனிங்கு தான். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த 5 வார்த்தையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செகண்ட் லைனில் ப்ரியாம்பிளில் சொல்லியிருக்காங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ். 3 டைப் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காங்க. சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். ஜஸ்டிஸ்னால் என்ன? நீதி. எப்படிலாம் நீதி கிடைக்கணும்? சோசியல் விஷயங்களில் நீதி கிடைக்கணும். என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆல் சிட்டிசன்ஸ் ட்ரீட்டட் ஈக்குவலி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் ஸ்டேட்டஸ் இன் த சொசைட்டி. அவங்க பணக்காரனோ ஏழையோ எல்லாருமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும். அதுதான் இந்த சோசியல் அப்படிங்கிற மீனிங்க்கு வந்து அர்த்தம். எக்கனாமிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரிச் ஆர் புவர் ட்ரீட்டட் ஈக்குவலி. ஓகேவா? இது வந்து ஸ்டேட்டஸை மென்ஷன் பண்ணாங்க. ஓகேவா? அவங்க வந்து தாழ்ந்த ஜாதியாக உயர்ந்த ஜாதியாக அதை மீன் பண்ணாங்க. எக்கனாமிக்ங்கிறத வந்து ரிச் ஆர் புவர் ட்ரீட்டட் ஈக்குவலி. டிபிஎஸ்பிலையும் நிறையா சொல்லியிருக்காங்க, எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத. ஓகேவா? பொலிட்டிக்கல் பார்த்திங்கன்னா ஓட்டு போடுறது தான் பொலிட்டிக்கல். ஓகேவா? இப்போ ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டவன், அவன் வந்து ஓட்டு போடக்கூடாது, அவன் தாழ்ந்த ஜாதி, அவன் வந்து ஓட்டு போடக்கூடாது, அவன் நிறையா படிச்சிருக்கான், அவன் ஓட்டு போடக்கூடாது, அந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே கிடையாது. மணி அண்ட் எஜுகேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஹேவ் த ரைட் டு ஓட். ஓகேவா? இதுதான் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லிபர்ட்டினா என்ன நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லிபர்ட்டினா சுதந்திரம். ஓகேவா? லிபர்ட்டி ஆஃப் தாட். ஓகேவா? தாட் நம்ம என்னனாலும் நினச்சிக்கலாம். எக்ஸ்ப்ரெஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் ஒர்ஷிப். ஓகேவா? ஆனால் இந்த தாட் எக்ஸ்ப்ரெஷன் அதுக்கு வந்து சர்டைன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து எம்பியை என்னனாலும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. இந்த பத்திரிகை சுதந்திரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து என்ன நினச்சாலும்லாம் எழுத முடியாது. நம்ம தப்பாக எழுதினோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த ஆர்டிக்கிள் 19 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிக்கிள் 19 பார்த்திங்கன்னா, இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி டைம்லாம் ஆர்டிக்கிள் 19 சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. எதுக்குன்னா, அவங்க வந்து இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத. ஸோ அது வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் பிலீஃப், ஃபெய்த் அண்ட் ஒர்ஷிப் அது பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 25 to 28 பார்ட் 3 ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னனாலும் பிலீவ் பண்ணிக்கலாம், நம்ம கான்சியஸ்னஸை யாருமே டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. ஸோ நம்மளுக்கு லிபர்ட்டி, எல்லாத்துக்குமே சுதந்திரம் கொடுத்துருக்காங்க இந்தியாவில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டினா சமத்துவம். ஓகேவா? கிராண்டிங் ஆஃப் சர்டைன் ரைட்ஸ் டு ஈச் இண்டிவிஜுவல். சும்மா ஒரு ரைட்ஸ் மட்டும் கொடுக்கறது வந்து மீனிங்லெஸ். ஆனால் என்னென்னா எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? அந்த இன்இக்வாலிட்டி, நீ தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் அப்படிங்கிறத வந்து ரிமூவ் பண்ணணும். ரைட்ஸ் மட்டும் கொடுத்தா போதாது, நம்ம வந்து தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் இந்தியா வந்து முன்னேறும். அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்காங்கன்னா, ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னா அந்த ஜாப்பில் வந்து அது யாரெல்லாம் அதுக்கு தகுதியாக இருக்காங்களோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். நீ வந்து தாழ்ந்தவன் அதனால் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவாலிட்டியை பற்றி ரைட் டு ஈக்குவாலிட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகிள் 14 to 18 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிபிஎஸ்பியில் கூட நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, மேன் அண்ட் உமன். டிபிஎஸ்பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மென் அண்ட் உமன் ஈக்குவல் ரைட் டு ஒர்க், ரெண்டு பேருமே வேலை பார்க்கலாம். அண்ட் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வேலை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈக்குவல் சம்பளம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொத்தனார் வேலைக்கெலாம் போவாங்க. என்ன பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து கம்மியான சம்பளம் கொடுப்பாங்க, ஜென்ஸுக்கு வந்து அதிகமாக சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் ரெண்டு பேருமே மண் சுமப்பாங்க, செங்கல் சுமப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீக்கப்படணும் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம இன்னும் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபெட்டர்னிட்டி அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா சகோதரத்துவம். ஓகேவா? இந்த சகோதரத்துவத்தை எல்லோரும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே நம்ம சகோதரர்கள், நம்ம சேம் மதர்லேண்டு, ஏன் தாய்நாடு, ஏன் நாட்டில் உள்ளவங்க அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து வளரணும். ஓகேவா? அடுத்து காமன் சிட்டிசன்ஷிப், அதனால தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே சிட்டிசன்ஷிப், சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இந்தியா ஃபாலோ பண்ணுது. ஓகேவா? அது எதுக்குன்னா ஒரே கண்ட்ரி. இப்போ யூஎஸ் பார்த்திங்கன்னா அங்கே வந்து 50 ஸ்டேட்ஸ் இருக்குது யூஎஸில். ஆனால் 50 ஸ்டேட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக சிட்டிசன்ஷிப் அவங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி டியூயல் சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணல. நம்ம வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஃபாலோ பண்ணோம். ஓகேவா?
அப்புறம் பார்த்திங்கன்னா டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். நம்ம சுயமரியாதை, அப்புறம் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன், நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிறத நம்ம காப்பாற்றணும் எப்போவுமே. அதை சொல்ல வராங்க. அந்த ஃபெட்டர்னிட்டி, அந்த சகோதரத்துவம் நம்ம எப்போவுமே கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா இதான் ப்ரீஆம்பிளில் மொத்தமாக சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபேக்ட்ஸ்னால், பர்பரி கேஸ் எப்போ நடந்துச்சுன்னா 1960 நடந்துச்சு. ஓகேவா? இந்த கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ப்ரீஆம்பிள் இஸ் த நாட் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கலாம், ப்ரீஆம்பிள் எப்போ நாட் த பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொன்னாங்க, எந்த கேஸில் அப்படின்னு கொடுத்து கீழே ஒரு 4 சாய்ஸ் கொடுத்து கேஸ் கேட்கலாம். ஓகேவா? பார்த்திங்கன்னா இந்த பர்பரி கேஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நாட் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னாங்க. கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, இந்த கேஸ் 1973. இந்த கேஸில் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரீஆம்பிள் இஸ் த பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேவா? நாட் த பார்ட்டுன்னு சொன்னது பர்பரி கேஸ், ப்ரீஆம்பிள் பார்ட்டுன்னு சொன்னது கேசவானந்த பாரதி கேஸில் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்ஐசி கேஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ப்ரீஆம்பிள் இஸ் த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாட் த பார்ட் பர்பரி கேஸ், பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கேசவானந்த பாரதி கேஸ், எல்ஐசி கேஸில் இன்டெக்ரல் பார்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரீஆம்பிள் இஸ் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். இப்போ ப்ரீஆம்பிளில் சர்டன் இது கொடுத்துருக்காங்க, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வச்சு நீங்கள் கேஸ் போடலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொடுத்துருக்கு, என் உரிமை பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேஸ் போடலாம். ஆனால் ப்ரீஆம்பிளில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் கேஸ் போட முடியாது. ஸோ அதான் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீஆம்பிள் எத்தனை வாட்டி அமெண்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு வாட்டி தான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் கொடுக்கலாம் ப்ரீஆம்பிள் இது வரைக்கும் 2 வாட்டி அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் இல்லை, ஒரே ஒரு வாட்டி தான். எப்போ பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி பீரியடில் 1976 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? இந்த டைமில் தான் என்ன ஆச்சுன்னா ப்ரீஆம்பிள் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, சோசியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த SSSல இருக்க 2 வார்த்தையும், இன்டெகிரிட்டி லாஸ்ட்டில் பார்த்தோம், அந்த சகோதரத்துவம், ஃபெட்டர்னிட்டி, அதில் வர இன்டெகிரிட்டியை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ஃபேக்ட்ஸு. இதை வச்சு தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட் எத்தனை வாட்டி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது கொஞ்சம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரீஆம்பிள் இஸ் த ஐடென்டி கார்டு அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்திங்கன்னா, பல்ஹிவாலா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐடி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பொலிட்டிக்கல் ஹோரோஸ்கோப் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னது முனிஷி. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ரீசியஸ் பார்ட், சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஜுவல் செட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இப்படின்னு சொன்னதுன்னு பார்த்திங்கன்னா பண்டிட் தாகூர் தாஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீசியஸ் பார்ட், சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், கீ டு த கான்ஸ்டியூஷன், ஜுவல் செட் இன் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது பார்த்திங்கன்னா பண்டிட் தாகூர் தாஸ். ஓகேவா? இது ரெண்டையும் இதை பாருங்கள். இதில் கீன்னு சொல்லியிருக்காங்க, இங்கே கீ நோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீ நோட்டுன்னு சொன்னது சர் எர்னஸ்ட் பேன்கர். ஓகேவா? இந்த ஃபேக்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீன்னு யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க, கீ நோட் யாருன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து சிம்பிள் ஆஃப் ட்ரீம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னது கிருஷ்ணசாமி ஐயர். ஓகேவா? ஆலாய் கிருஷ்ணசாமி ஐயர். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஆஃப் ட்ரீம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்ஸ். ஸோ இதை ஃபுல்லாமே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் சரி, யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் நீங்கள் இதில் கண்டிப்பாக கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ப்ரீஆம்பிளில் இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. ஸோ
இந்த வீடியோ பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அதை வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.